இதயம் புரட்சித் தலைவர், இதயம் புரட்சித் தலைவி அம்மாக்களை வணங்கி இவர்கள் வழியில் கழகத்தை சீரோடும் சிறப்போடும் மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு இணங்க தொண்டர்களுடைய பணியை முடித்துவிட்டு இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்திலே முன்னின்று செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற மேலாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், நாளைய 8 கோடி மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம், நாளைய முதல்வர் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆணைக்கிழங்கு மதுரை மாநகர் மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைக்கு தெற்கு பகுதியிலே பொறுப்பாளர், போட்டலுக்கும் பாராட்டுக்குரிய அருமை தம்பி, மாநகர் மாவட்ட கழக பொருளாளர், மாணவருடைய கழக இணைச் செயலாளர், அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய அருமை தம்பி குமார் அவருடைய ஏற்பாட்டில் இன்றைக்கு தெற்கு பகுதியில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அறிவித்திருக்கின்ற 5 முத்தான தேர்தல் அறிக்கைகளை இன்றைக்கு மாநகர் மாவட்ட கழகத்தில் இருக்கிற அத்தனை பகுதி நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள், மகளிர் அணியை சார்ந்த சகோதரிகள், இளைஞர் இளம்பெண்கள் பாசறை சேர்ந்த முதல் மதுரை மக்களுக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அறிவித்திருக்கிற இந்த முத்தான அறிவிப்புகளை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று வீட்டுக்கு சென்று வியாபாரியிடத்தில் சென்று உண்மையான விடியல் ஆட்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் எடப்பாடியார். அதற்கு இதுவே முதல் சாட்சி என்று எடுத்து சொல்கின்ற வகையில் இன்றைக்கு விடியல் தருவோம் என்று ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி முடிவு வரை விடியா ஆட்சி தந்து கொண்டு இன்றைக்கு மக்களுக்கு மிகப்பெரிய தொல்லையும் தொந்தரவையும் மிகப்பெரிய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தை நடத்துவதற்கே மிக சிரமப்படுகிற இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டு கால ஆட்சியில் என்னென்ன சாதனைகள் செய்யப்பட்டது, 10 ஆண்டு காலத்தில் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட முதலில் அறிவித்த திட்டங்கள் என்னென்ன, செயல்படுத்திய திட்டங்கள் என்ன என்பதையெல்லாம் மக்களுக்கு தெளிவுபடுத்தி இந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் வீட்டு வரி, மின் கட்டண வரி, பால் விலை உயர்வு, குப்பைக்கும் வரி, இப்படி வரி மேல் வரி விதித்து இன்றைக்கு மக்கள் வாங்க முடியாத அளவுக்கு விலைவாசி ஏற்றத்தையும் ஏற்பாடு செய்து விலைவாசி ஏற்றத்திற்கும் காரணமாக இருக்கின்ற இந்த அரசு, விலைவாசியை கட்டுப்படுத்த தவறிய இந்த அரசு இன்னும் நாடகம் நடத்தி கொண்டிருப்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். இருந்த போதிலும் அவருக்கு விழிப்புணர்வு உருவாக்கின்ற வகையில் சாதாரண ஏழை எளிய மக்கள், குறுந்தொழில் செய்பவர்கள், சிறு குறு தொழில் செய்பவர்கள் கூட எனக்கு தொழில் செய்ய முடியாத அளவுக்கு மின்கட்டணம் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகின்ற வகையில் விடியா ஆட்சியில் விலைவாசி உயர்வு உங்க வீட்டு பிள்ளை சாட்சி. விடியா ஆட்சியில் உங்களுடைய வீட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற சிரமங்களே எடுத்துக்காட்டு என்ற அடிப்படையில் புதிய ஒரு மின் வடிவத்தை உருவாக்கி தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாக ஒவ்வொரு வீடாக சென்று அவர்கள் விழிப்புணர்வு கொடுக்கின்ற வகையில்
அந்த பணி நேற்றைய தினம் மதுரை மேற்கு தொகுதி பெத்தானியபுரத்தில் தொடங்கப்பட்டது. இன்றைக்கு அதிலிருந்து பல்வேறு தொகுதிகளுக்கும் 4 தொகுதிகளுக்கும் பரவலாக இந்த திட்டமானது மக்களை தேடி சென்று உண்மையான நிலவரத்தை எடுத்து சொல்லிவிட்டு செல்கின்ற வகையில் இந்த திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அவர் கொடுத்த இந்த முத்தான திட்டமானது நாளையிலிருந்து வீடுகள் தோறும் சென்று வழங்க இருக்கிறோம் என்பதையும் இதற்கு முன்னாகவே ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வார்டுகளிலும் இந்த 5 முத்தான திட்டங்களை புரட்சி தமிழர் அறிவித்திருக்கிற திட்டங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற வகையில் வால்போஸ்ட் மூலமாகவும் பேனர் வைத்து மக்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவுக்கு சொல்வதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம், இன்னும் சொன்னால் சொல்லாதையும் செய்வோம். மாண்புமிகு இதய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 2010 சொன்னார்கள், நான் மீண்டும் ஆட்சிக்கு வருவேன், ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த மின் தட்டுப்பாடு திமுக ஆட்சியிலே ஏற்பட்டிருக்கிற மின் தட்டுப்பாட்டை போக்குவேன் என்று சொன்னார்கள். தடையற்ற மின்சாரம் கொடுப்பேன்னு சொன்னாங்க, தடையற்ற மின்சாரம் கொடுத்தாங்க. யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அனைத்து மக்களுக்கும் அனைத்து குடும்பத்தாருக்கும் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுத்தவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். தொடர்ந்து செயல்படுத்திய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். புரட்சி தலைவர் அம்மா ஆட்சியிலும் புரட்சி தலைவர் எடப்பாடியார் ஆட்சியிலும் மின் கட்டணமே ஏற்றவில்லை. ஏற்றாத மின் கட்டணத்தை ஏற்றியதாக நாடகமாடியது திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு 3 முறை விலை ஏற்றம், மின் கட்டண உயர்வு. அது மட்டுமல்ல, நடுத்தர குடும்பங்கள் இன்றைக்கு மின் கட்டணத்தை ஃபேன் போட்டா கூடுதல் மின்சார செலவாயிரம் மின்சார அந்த ஃபேனை கூட போட மாட்டேன்றாங்க. 7 இருட்டாகட்டும் அப்புறமேல் லைட்டு போட்டுக்கிறோம்ன்றாங்க. மக்களுடைய அன்றாடம் பாருங்க எவ்வளவு பாதிப்பு. படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட விளக்கு போடுறதுக்கு மக்கள் பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு மின் கட்டணம் உயர்வு. வீட்டு வரை 100%, 150% ஏறி போயிடுச்சு. அவங்க மதுரை மாநகராட்சியை நடத்திக்கிட்டாங்க திமுக. 69 மாமன்ற உறுப்பினர்கள் 200 கோடிக்கு மேல் ஊழல் பண்ணியிருக்காங்க. 5 மண்டல தலைவர். இதுதான் சாட்சி. திமுகவுடைய ஊழலுக்கு ஒரு சாட்சி என்ன, மதுரை மாநகராட்சியே ஒரு சாட்சி. 200 கோடிக்கு மேல் ஊழல் பண்ணி மேயர் கைது செய்யப்பட்டு, மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டு 2 மாதம் சிறையிலே இருந்து ஜாமீனிலே வெளியே வந்திருக்கிறார். 5 மண்டல தலைவரும் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. 5 மண்டல தலைவர் ராஜினாமா மட்டுமல்ல, 2 நிலைக்குழு தலைவர் இன்றைக்கு பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்க ஜாமீனிலே வெளியே வந்திருக்கிறார். மாநகராட்சி அதிகாரிகள் 40 பேர், 40க்கும் மேற்பட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், சிறையிலே இருக்கிறார்கள். இதுவரை அந்த பணியை செய்யவில்லை. ஒரே வாரத்தில் 200 கோடி ரூபாய், 25 கோடி ரூபாய் கண்டுபிடிக்கப்பட்டது. வீட்டு வரியை வணிக வளாகத்துக்கு போட்டு வணிக வளாகத்துக்கு குறைவான கட்டணத்தை வசூலித்து அது மூலமாக கொள்ளையடித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வணிக வளாகம், திருமண மண்டபத்துக்கெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற வகையில் இந்த ஆட்சியில் என்றைக்கு திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்தால் சரி, புதுசாக ஊழல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க காலத்துல பூச்சி மருந்திலே கொள்ளையடிக்கலாம் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்தது டாக்டர் கலைஞர். அது மட்டுமல்ல, காற்றுல ஊழல் பண்ணலான்னு கண்டுபிடிச்சது திமுக தான். தூக்கி அலைக்கற்றை ஊழல் 1,76,000 கோடி ஊழல். கொஞ்சம் இல்லப்போ 1,76,000 கோடி. அது எவ்வளவு, எத்தனை சைவர்னு கேட்கிறாங்க மக்கள் எல்லாம். பாமரங்கிட்ட சொல்லுங்க, அது என்னங்க 1,76,000 ரூபாய், எத்தனை சைவர் வரும் அப்படின்னு கேட்கிறாங்க.
அதுல மத்திய இளம் அந்த துறை அமைச்சராக இருந்த திமுக அமைச்சர் ராஜா கைது செய்யப்பட்டு திகார் ஜெயிலில் அடைக்கப்பட்டார். முதலமைச்சராக இருக்கிற டாக்டர் கலைஞருடைய மகள் இன்னைக்கு மகளிர் திமுகவுடைய மகளிர் நிச்சயம் கனிமொழி திகார் ஜெயிலில் அடைக்கப்பட்டார். 6 மாதம் சிறைவாசம். அது என்ன வெற்றி எப்படி கொண்டாடுறாங்க? ஜாமீன்ல வெளியே வரும்போது வெற்றி திருமகளே வருக, வீரத்தின் பிறப்பிடமே வருக, திராவிட இயக்கத்தின் சொந்தமே வருக. திராவிட இயக்கம் எங்களையும் சேர்த்துக் கொள்றாங்க. திமுக சொந்தமே வருகன்னு சொல்லணும். இப்படி போட்டு இன்னைக்கு அந்த அம்மா எல்லா இடங்களையும் போய் பேசுறாங்க. எங்க அண்ணன் ஆட்சி 2021 வருவாரு, அவருக்கு வாக்களிங்க. இன்னைக்கு இளம் விதவைகள் அண்ணா திமுக ஆட்சியில, எடப்பாடியார் ஆட்சியில இளம் விதவைகள் இந்தியாவிலே கூட்டிட்டாங்க. எப்படி பாருங்க, எப்படி ஒரு பிட்ட போட்டாங்க பாருங்க. இளம் விதவைகள் இன்னைக்கு இந்தியாவிலே அதிகம்னா தமிழ்நாடு தான். எங்க அண்ணன் மீண்டும் 2021 ஆட்சிக்கு வருவார். ஒரு சொட்டு மதுபானம் கூட அது கூட இருக்காது. டாஸ்மாக் கடையை முதல் கையெழுத்திலே போட்டுருவார். இது அவங்க மட்டும் சொல்ல, இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது டாஸ்மாக் கடையை மூடுவோம் சொன்னார். 3 நாளா கடையில் அதிகமாகத்தான் திறந்தார். அது மட்டுமல்ல, நாளைக்கு டாஸ்மாக் கடை இருந்துச்சு, இப்ப விதவிதமான போதைகள் வந்துருச்சு. இன்னைக்கு கஞ்சாக்கள் விதவிதமாக வந்துருச்சு. கஞ்சா போதை இன்னைக்கு தமிழகம் கஞ்சா கடத்தல தளமாக இருக்குது. போதை கடத்தலுக்கு தளமாக இருக்குது. இங்க இருந்தா வெளிநாட்டுக்கெல்லாம் போதை பொருள் கடத்துறாங்க. ஆக இப்படியெல்லாம் இந்த ஆட்சியில் அநியாயம் இருக்கு. முன்னெல்லாம் படிக்கிறதுக்கு பிள்ளைகளை அழைச்சி விட்டா மகிழ்ச்சியாக இருக்கும். அம்மா படிக்கிறதுக்கு உதவி பண்ண புரட்சி தலைவர் செஞ்சார், எடப்பாடியார் கொடுத்தார். ஒரே ஆண்டு 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார். 10 ஆண்டுல 17 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். 5 ஆண்டு நிறைவு பண்ண போது ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரல. இந்த ஒரு செங்கல் நம்ம துணை முதலமைச்சர் எய்ம்ஸ் மருத்துவமனை ஒரு 10 பேருக்கு முடிய போகுது. இவரே ஒரு மருத்துவக் கல்லூரி விட உங்க அப்பா வாங்கி கொடுக்கல. நீட்டு தேர்வு ரத்து என்று சொன்னாங்க, ரத்து பண்ணல. அந்த ரகசியம் அப்பாவுக்கு தான் தெரியும் சொன்னார். அது வெளியெல்லாம் சொல்ல மாட்டான். ஞான சூழ்நிலைகளுக்கெல்லாம் தெரியாது.